ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களாக இருக்கிற நம்மளிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார், தன் ஜனத்தினிடத்திலே எதை அவர் எதிர்பார்க்கிறார் என்றார், நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தை தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு சம்பவம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசுவின் இடத்துல 10 குஷ்ரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் உரத்த சத்தத்தோடு அவர்கள் கூப்பிடுகிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களை போய் ஆசாரியனிடத்தில் காண்பீங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். அப்படி அனுப்பிவிடும் பொழுது அவர்கள் போகின்ற வழியிலே 10 பேருமே அந்த குஷ்ரோக வியாதியிலிருந்து சுகமாகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதில் ஒருவன் மட்டும் வந்து இயேசுவின் பாதத்தில் வந்து உரத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் பாதத்தில் வந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்தான் என்று சொல்லி நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடிகிறது. மிச்சம் 9 பேரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலை. ஆனால் ஒருவன் மட்டும்தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி அவர் பாதத்திலே வந்து அவரை ஸ்தோத்திரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லி அவனை வாழ்த்தி ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்படி செய்திருக்கும் பொழுது இயேசுவுடைய பாதபடியிலே போய் அவருக்கு நம் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு செய்தாரோ அது எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தக்கூடியவங்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் இன்னுமாக அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை பெற்றவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த சத்தியத்தை கேட்குறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றையிலிருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவர் பாதபடியில் போய் அவர் பாதத்தை முத்தமிட்டு அவர் பாதத்தில் கண்ணீரினால் நினைத்து அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்திலையும், படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள் மற்றும் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் மூலியமாய் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டார்களோ அத்தனை பேர்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஒருவன் வந்து உன் பாதத்தை பிடித்து ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்தினது போல இந்த யூடியூப் சேனலில் ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரே இதை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை உன் பாதத்தின் என்று வந்து ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துவர்களாய், உம்மை துதிக்கிறவர்களாய், உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.